அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். நான் எனக்கு ஓரக்கட்டி பண்ண போறேன், நான் நிக்கிறேன் ஓரத்துல அன்னைக்கு 1 2 3 ஸ்டார்ட் பண்ணிட்டு கீ இந்த மாதிரி நான் பேஸ் பேஸ் பண்றேன். ஓகே, I am doing oracle of myself. கீழே போயிட்டு நான் மேலே வந்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன், நான் போயிட்டு நான் திரும்பி அந்த பார்க்க போறேன். பண்ணியாச்சு, நான் திரும்புறேன். நான் oracle of myself on the front, now I'm doing in the back. Straight back. இப்போ சைடுல பாருங்க, doing on this side. All the way down and all the way up. இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் finish. இப்போ நான் எனக்கு இட பண்ண போறேன். இருக்கிறேன், one step back, I'm imagining I'm doing it particular. One, two, three. Okay. Sir, concept பண்ணா நான் இந்த மாதிரி ஒரு வால் இருக்கு, நான் இமேஜின் பண்ணலாம். இமேஜின் பண்ணிட்டு நான் செக் பண்ண போறேன். வாட்ஸ் இருக்காங்க. And I said, God, Father, Mother, எல்லாமே கேட்கலாம். Yes sir. இதை பண்ணா சார், முடியாது சார், ரெண்டு கிளம்பி முடியாது வேணாம். எப்படி பண்ண போகுது பண்ணாலே போதும் சார். சரிங்களா? Any doubts? Any questions? மேடம், எஸ் மேடம், எல்லாம் பண்ணலாம் மேடம். ஆமா, எல்லாம் பண்ணலாம். எந்த ஹேண்டல் பண்ணலாம் மேடம். மேடம் நான் ஈரோட்டிலிருந்து வரேங்க. என் பேர் ரவிதா. எனக்கு பேர் லலிதா. நான் ஈரோட்டிலிருந்து வரேன். நான் ஈரோட்டில் டீச்சர் வைக்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி உட்காந்துடும், நான் யாரும் சொல்லலை. இது எப்படி தெரியாகும்னு சொல்லி பேசினாங்க. என் காதில் விழுந்துச்சு. கண்டிப்பாக இது தெரியாகும். இது கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தி இருக்கு. இந்த குச்சி நினைச்சிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு போய் தயவு செய்து சார் சொன்ன மாதிரி படிங்க. படிக்க தெரியாதவங்க நெத்தில வைங்க. கண்டிப்பாக ஃபிட் பண்ணுங்க. தலைவலி கால்வலி ஏதோ ஒன்று குணப்படுத்திட்டு மட்டும் நீங்கள் சொல்லி மட்டும் கொடுங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கும் ஒரு குச்சி 1,00,000 பேர் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. அந்த மாதிரிலாம் என்ன கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி அஃபர்மேஷன் இவங்களுக்கு இவங்க தான் படிக்கணுமான்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் படிக்கலாம். தயவுசெய்து பண்ணி பாருங்க. அந்த ரிலீஃப் கண்டிப்பாக கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. நிறையா ஃபீலிங் இருக்கு. இது
கண்டிப்பா நிறைய பேசும். நம்ம என்னென்ன கேள்வி கேட்கறோமோ அதுக்கு பதில் கிடைக்கும். நம்ம தைரியமா இருப்போம், கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். அவர் கேட்ட கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்லிட்டேன். யாரும் நம்ப வேண்டாம் மேடம். யாரும் நம்ப தேவை. குட்டி குட்டி போய் தேவை. இல்லைங்க சார், அவங்க நம்பல அப்படின்னு சொல்லி கேட்கல. பட் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுங்க. ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கே தான் மேட்ச் நான் சொல்லிட்டு வீட்டில் போனாங்க, கால் வலி இருந்துச்சு. வீட்டில் கலந்து வாங்க கலந்து சொல்லுங்க. பண்ணீங்க இல்லைங்களா, வெளியில் பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் வச்சு இது பண்ணி சொன்னார். ஒரு 8:30 மணிக்கு தான் ரூமுக்கு போனேன். ஐயோ பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனேன். இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஸோ ஒருவேளை இங்கேருந்து மேட்ச் எங்கேயாவது நடக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. இதை வந்து வீட்டில் போயிட்டு என்னோட ரூமில் ரூம் போட்டிருந்தேன். அங்கே போன உடனே கால் வலி வந்துச்சு. சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் மந்திரம் எதுவும் தெரியாது இல்லையா, அதனால் அதை கையில் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல வலிக்குமோ அந்த கையை வச்சு இது மட்டும் சக்தி மேலே எனக்கு இந்த சக்தி வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சரியாயிடுச்சு. இந்த காலேஜ் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நன்றி. கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்றது 2வது பட்சமாக இருந்தாலும் அது எப்படி சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உணவுக்கு வந்திருக்கேங்க. இன்னொரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் போய் கிளாஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தருலாம் இல்லை. பட் ஆனால் 3000 ரூபா ஃபீஸ் பே பண்ணி 3500 ரூபா எதுவுமே கொடுக்கலைங்க. சும்மா கையில் மட்டும் தான் சொல்லி காமிச்சாங்க. அப்போதைக்கு புரியுது, வெளியே வந்து உடனே புரியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ணேன். 3000 ரூபா ஃபீஸில் நான் வேணும் டிமாண்ட் பண்ணி 2000 ரூபாய் கொடுத்தேன். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. சரிங்களா, நீங்கள் ஃப்ரீயாக வந்து கற்றுக்கிட்டு இப்போ நான் வந்து தனியாக பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த மாதம் மேடத்தை வச்சு நான் கலவரத்தில் பண்ண போகிறேன். 3000 முடியும். நம்மளால மாதிரி கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி சரி பண்ணணும். தம்பி எல்லாம் கேட்குறீங்க, எப்படி எப்படி வேலை செய்யுது இந்த ஃபோன்? என்ன பிரச்சனை இந்த ஃபோனு? எப்படி வேலை செய்யுது உனக்கு? எப்படி ஏதோ ஒன்றுக்கு இருக்கு. என்ன சிஸ்டம்? நேராக ஃபோனை பார்த்துக்க, நேராக ஃபோனை போட்டா நேராக அனுப்புறேன். அதானே எப்படி வந்து கேட்பாங்க? அதான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எப்படி எப்படி போய் பாருங்க சார், பார்த்து சொல்லுங்க. ஆமா சார், பயங்கரமா இருக்கு. நீங்களே முதல் கிளாஸ்ல இருக்கீங்க, முதல் கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ் அப்படி தானே. அடுத்த கிளாஸ் மும்பை, அடுத்த கிளாஸ் விஜயவாடா, ஆந்திரா பிரதேஷ், போன வாரம் வந்து கொல்கத்தா. சார் இந்த மாதிரி வடநாட்டில் போயிட்டு கொஞ்சம் தமிழை கற்று கொடுத்தோம்னா அவங்க வந்து போய் பார்க்கலாம். சார் மதராசி கம்யூனிட்டி இந்த மாதிரி அந்த கிளாஸ்ல ஃபுல்லா என்ன நாக்கா வெளியே கட்டி எல்லாம் கீழே உட்காருவாங்க. அந்த மாதிரி ஆள் வரணும். அவங்க கஷ்டப்படுறாங்க. அதாவது போன் வந்து எப்படி வேலை செய்யுது, எப்படி படம் இருக்குது, நான் பேஸ் பண்ணாங்க. காசு வாங்க அனுப்பல பண்ணேன் பாருங்க. அதை விட்டுட்டு எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒரு போன் தானே வணங்குத பண்ணாதீங்க சார். இந்த நேரத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ணுங்க. போட்டு 4 பேர் கற்றுக்கிட்டு ஒரு கர்மா இன்னும் மேலே ஏறும். 2 நாள் கிளாஸ் எடுத்து 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இங்கே 2 நாள் வந்து சரி 3000 ரூபாய் கொடுத்தவங்க கற்றுக்கலாம், என்னதான் நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லை, முழு நம்பிக்கையோட போகிறாங்க. வேற ஒன்றும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 நாளாக விஷயத்தை எப்படி சொல்றது நினைச்சேன். ஆக்சுவலாக நான் வந்து அப்போ கொஞ்சம் ஆயுர்வேதா ஹோமியோ டாக்டர் தான். அக்குபஞ்சர், ஆயுர்வேதா, ஹோமியோ, SNP சித்தா.
கேட்டு வரணுமா? நான் ஒத்துக்கிறேன் சார். ஓகே சொல்லு. ஒத்துக்கிறேன். 6 வருஷம் செலவு பண்ணி படிச்சது 2 நாள்ல படிச்ச மாதிரி இருக்கேன் எனக்கு. 6 வருஷம் டவுனுக்கு குறவங்கிறத உள்ளால கற்றுக்கலாம் சார். That's okay, no problem. எல்லாமே learning curve தான். எல்லாமே கத்துக்கிறாங்க. அங்க வந்துட்டு வந்து சரியாகமா ஆகாதாங்கிற டவுட் கேட்டேன். எல்லாரும் எனக்கு ஒரு டவுட் கூட பேச சொல்றீங்க. ஐ டோன்ட் ஃபீல் தட். மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அதோட உண்மை தெரியும். சரிங்களா? வேற டவுட் இருந்தா கேட்டுப்போம். Mr. Doubt. Listen, our experience doubt, sir. அங்க போயிருக்காருல? Expert doubt. கேள்விக்காரல? அதான் கேள்வி கேட்கறேன். இதை எப்படி சும்மா ஒரு கையை கட்டி எப்படி பண்றாங்களா கூட ஒரு குழந்தை படுது சார். அதாவது சார் கனெக்ஷனே வேற சார். கனெக்ஷனே வேற. அவ்வளோதான். கனெக்ஷனே வேற. சின்ன கோல் நினைக்காதீங்க சார். ஒரு கோயிலுக்கு ஒரு தேங்காய் ஓட்டல நினைச்சு அங்கே போய் உட்காந்துருப்போம். காலில் ஏறும். அதனால அந்த கோயிலாம் 5 வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. திருப்பி எல்லா கலவரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இப்போ ஒரு கால கோயில் சார் 6 மாதம் கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த 6 மக்கள் கும்பிட்டு பண்ண ஃபுல்லா நெகட்டிவ் ஆயிடுச்சு. எத்தனை மக்கள் போறாங்க ஒரு நாளைக்கு? இது கூடு அந்த கூடு எல்லாம் நெகட்டிவ் ஆகி போகுது. 6 மாதம் கும்பாபிஷேகம் பண்ணணும். 5 வருஷம் இல்ல அந்த மாதிரி ஆகுது. எல்லாமே இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு வளர்த்தி நடந்து ஓடிவிடாது போடா உங்க வாழ்க்கை ஓடியே போயிட்டார் சார். நீங்க சொல்லலாம் இப்படி அப்படி போலாம் கடவுளே ஓடி போயிட்டாரு. ஆரம்பத்தில் இருந்திருக்கோம் அவங்க இடைக்கு நல்லா எழுதிட்டு சார். மற்ற அட்டகத்தை பார்த்தீங்களா ஓடியே போயிட்டாரு. என்ன மாதிரி நினைக்கிறீங்க? படிச்சீங்களா? I am Ramapatri from Kulkare. Kulkare. Past 10 years. குளித்தலை அப்படின்னு ஊருங்க. Kulkare. Past 10 years பார்த்தீங்கன்னா அக்குப்பஞ்சர் கோவியோ இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா பிரிட்டிங் பயிற்சி எல்லாமே மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். அக்குப்பஞ்சர் ட்ரெடிஷனல் ஹோமியோ ட்ரெடிஷனல் ஹோமியோ. ஆமாம். அது ஒரு பிரிட்டிங் பயிற்சி பஞ்சபூத சுவாச பயிற்சி அதான் பார்த்தீங்கன்னா ஆமாம் எல்லாம் இயற்கையோட ஒரு சுவாச பிரிட்டிங் பயிற்சி வந்து பஞ்சபூத சுவாசம் இப்போ டைம் இல்லை ஆர்கான பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்டிங் பயிற்சி நம்மளுடைய பையனுக்கு இப்போ சார் சொன்னாரு சக்கராஸ். அந்த சக்கராஸ் வந்து டாக்ஸினை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்டிங் பயிற்சி வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து உதய ப்ராடக்டிங் வந்து நான் அரேஞ்ச் பண்ணேன். நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், மக்களுக்கு நிறைய சேவை பண்ணுற ஒரு மனப்பான்மை இருந்ததுனால நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், வரக்கூடிய மக்களை எவ்வளவு குயிக்காக குணப்படுத்தி கொடுக்குறோம், அவரோட தொல்லைகளை எப்படி சீக்கிரமா அதை வந்து விடுதலை பண்ணி கொடுக்குற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுனால நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். பட் இது உண்மையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இந்த ட்ரைனிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிராண வைரத்தின் ஒரு மராக்கள். பட் அது சார்ந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு பாராட்டு தெரிவிப்போம். எப்படி தெரிவிப்போம்? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அதோட வேண்டாம்னு சொன்னா கூட நம்மளுடைய சார் திருச்சி வெளியே இது வெளியாது. அடுத்தது திருச்சி வந்து அலஸ்டர் எல்லாமே சாருக்கு எப்படி பாராட்டு தெரிவிக்கலாம். பத்தாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நான் கடவுள் பற்றி ரொம்ப ஜாஸ்தி. என்னோட கிளினிக்ல பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர் படம் நிறைய சாமி படங்கள் வச்சிருக்கேன். ஆனால் என்னோட மைண்ட் தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சாமி படம் நம்ம சாமி வாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதை ரிமூவ் பண்ணுங்க. ஆனால் ரிமூவ் பண்ணால் பிரச்சனை வந்து என்ன பண்ண எல்லாமே செட்டிங் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு தாட்டு கிடைக்காம எனக்கு வந்து இருந்துச்சு அந்த மனசுக்குள்ள. ஆனால் தெய்வத்தை தேடி நம்ம போவதை விட தெய்வம் நம்மளை தேடி வரணும், தெய்வமாக நாமளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியவருக்கு பார்த்தீங்கன்னா
இந்த பிராண விளையாட்டு முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஸ்டிக்கர் ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு இப்போ எல்லா பக்கத்துலையும் ஒட்ட வச்சு 4 செவத்துலையும் 4 விளையாட்டு வீட்டில் ஃபுல்லாக ஒட்ட வச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாமே இந்த பிராண அந்த சிம்பிள் மட்டும் தான் ஒட்ட வச்சிருக்கேன். பட் கற்றுனா கிளீனிக்கில் வந்து அவ்வளவு பழத்துக்களை வெளியே ரொம்ப பண்ணிட்டு ஒன்லி இந்த பிராணா மைலத்தோட சிம்பிள் மட்டும் வைக்கலாங்கிற ஒரு பிளானிங்கில் வந்துட்டு படித்தனால 10 வருஷம் பண்ணியிருந்தாலும் கடவுளை நோக்கி நான் வந்து நிறைய போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ அது கடவுள் நம்மளே தேடி வரும். அதுக்கு என்ன சொல்லிச்சு, நாம நன்மைகளை மட்டுமே செய்யணும். அந்த இதை உணர்த்தியது இந்த கிளாஸ். பிறருக்கு நன்மை செய்தால் நம்மளை தேடி தெய்வம் வருவார், தெய்வமாக மாற்றி கொடுத்துவார். ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விடுவேன். ஓகே, தேங்க்யூ.